ஹாய் மை டியர் டிவைன் சோல்ஸ். எல்லா தெய்வீக ஆத்மாக்களையும் என்னுடைய இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் சிவசக்தி சோல் ஜெர்னி சேனலின் மூலியமா சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல உங்க எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். உங்க எல்லார்கிட்ட இருந்தும் எனக்கு அவ்வளவு லவ் கிடைக்குது, அவ்வளவு அன்பு கிடைக்குது. உங்களுடைய அன்பை கமெண்ட் செக்ஷன்ல நல்லாவே என்னால பார்க்க முடியுது, ஃபீல் பண்ண முடியுது. என் மனசுல இதுக்காக எல்லாம் அவ்வளவு அதிகமான கிராட்டிடியூட் இருக்கு. உங்க எல்லாருடைய ரெஸ்பான்ஸும் அவ்வளோ நல்லா இருக்கு. என்ன இன்னும் மோட்டிவேட் பண்ணுது, இன்னும் உங்களுக்காக பெஸ்டான வீடியோஸை கொண்டு வரணும்னு. உங்க எல்லாருடைய ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருக்கு. அதனால எனக்கும் இந்த ட்வின் ஃப்ளேம் ஜெர்னியை பற்றின டீட்டெயிலான வீடியோஸை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகமாகுது. ஓகே, நம்ம ஆல்ரெடி இன்னர் ஒர்க் சம்பந்தமான சில பேசிக்கான இன்னர் ஒர்க்கையே டீட்டெயிலாக லாஸ்ட் இன்னர் ஒர்க் வீடியோவில் பார்த்தோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் இன்னர் ஒர்க் சம்பந்தமான இன்னும் சில டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த இன்னர் ஒர்க்குக்காக ஒரு சின்ன இமேஜை கிரியேட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு இந்த ஜெர்னியில் இன்னர் ஒர்க் எப்படி எந்தெந்த ஸ்டேஜில் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த இமேஜில் இருக்கிறது தான் இன்னர் ஒர்க்கான ஃப்ளோ சார்ட். இது இந்த மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இதை பார்க்குறதுல யாராவது ஒருத்தருக்காவது இந்த இன்னர் ஒர்க் வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டா கூட நான் என்ன பிளஸ்டாக ரொம்பவே அதிகமாக ஃபீல் பண்ணுவேன். சரி, வாங்க இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி மறுபடியும் உங்களுக்கு ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துகிறேன். எல்லாத்த விட முக்கியமாக இன்னர் ஒர்க் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும். நீங்கள் பண்ணுற இன்னர் ஒர்க் அது உங்களை நீங்கள் பெட்டராக மாற்றுறதுக்காக தான் பண்ணுறீங்க. நீங்கள் உங்களோட ட்வின் ஃப்ளேம்காக பண்ணலை. இதை ட்வின் ஃப்ளேம் ஜெர்னியில் மட்டும் இல்லை, ஜென்ரல் லைஃப்பில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோவை பார்க்கலாம். ஆனால் ரொம்ப ஸ்பெஷல்னா இந்த இன்னர் ஒர்க் ட்வின் ஃப்ளேம்க்கு தான். இதுதான் இன்னைக்கு நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ட்வின் ஃப்ளேம் ஜெர்னியில் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப அதிகமான ட்ரிகர்ஸ் கிடைக்கும் இல்லையா? அது உங்கள் டிவைன் மாஸ்டர் கிட்ட இருந்தும் கிடைக்கும், கார்மிக்ஸ் கிட்ட இருந்தும் கிடைக்கும். அது மாஸ்குலினாக இருந்தாலும் சரி, ஃபெமினைனாக இருந்தாலும் சரி. யூனிவர்ஸ் கிட்ட இருந்தும் நிறைய ட்ரிகர்ஸ் கிடைக்கும். ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஈவெண்ட்ஸ், கிரகநிலை மாற்றங்களாலையும் அதெல்லாமே நடக்கும். மினி செப்பரேஷன் நடக்கும், மேஜர் செப்பரேஷனும் நடக்கும், ரன்னர் அண்ட் சேசர் சிச்சுவேஷனும் நடக்கும். இந்த மாதிரி நிறைய விதமான சூழ்நிலைகள் இருக்கும். உங்களுக்குள்ள சுக்கு நூறா உடைச்சி தள்ளும். ஆனால் ட்வின் ஃப்ளேம் ஜெர்னியில் நம்ம கோல் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, அதுதான் மெயின் கோலாகவே இருக்கணும். நம்ம எனர்ஜியை ஹையர் அசன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும்தான். அப்போதான் ட்வின் ஃப்ளேம்ஸ் ரெண்டு பேரும் யூனியனுக்கு வர முடியும். முதல்ல டிவைன் கூடவும் அதுக்கப்புறம் நம்ம ட்வின் ஃப்ளேம் கூடவும். எப்போ வரைக்கும் உங்களுடைய எனர்ஜி ஹையர் லெவலுக்கு வராமல் இருக்கோ அப்போ வரைக்கும் உங்களுடைய ட்வின் ஃப்ளேம் யூனியன் நடக்காது. எப்போ வரைக்கும் நீங்கள் ஹையர் எனர்ஜிஸில் அசன் பண்ணிக்காம டிவைன் கூட கனெக்டும் பண்ணிக்காம இருக்கிறீங்களோ அப்போ வரைக்கும் யூனியன் நடக்காது. அதுக்காக தான் இருக்கிறதுலையே ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது நம்ம இன்னர் ஒர்க்கை செய்யணும், செய்ய வேண்டியதாகவும் இருக்கு. திஸ் இஸ் தி ஒன்லி நீட். ஒருவேளை உங்களுக்கு ட்வின் ஃப்ளேம் யூனியன் செஞ்சுக்க வேண்டாம்னா இன்னர் ஒர்க்கெல்லாம் யார் செய்வாங்க, இவ்வளவு கஷ்டமான வேலையை யார் பார்க்கறதுன்னு ரெகுலராக என்னால் இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது இப்படியெல்லாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் விட்டுடுங்க. நீங்கள் வேற யாராவது கார்மிக்கை தேடி பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்காக இருக்கிற சோல்மேட்டை தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க. அந்த மாதிரி ஆளுங்க கூட போய் உங்கள் வாழ்க்கையை செட்டில் பண்ணிக்கோங்க. ட்வின் ஃப்ளேம் ஜெர்னியை விட்டுடுங்க. நீங்கள் போய் கார்மிக் ஜெர்னியில் செட்டில் ஆகுங்க, இல்லைன்னா சோல்மேட் ஜெர்னியில் போய் செட்டில் பண்ணிக்கோங்க. ஓகே? ஆனால் ஒருவேளை உங்களுக்கு ட்வின் ஃப்ளேம்
உங்களுடைய ட்வின் ஃப்ளேம் தான் வேணும்னா யூ won't settle ஃபார் எனிதிங் லெஸ் than யுவர் ட்வின் ஃப்ளேம். உங்களுக்கு வேணும்னா உங்க ட்வின் ஃப்ளேம் தான் வேணும் அப்படின்னா வேற யாரும் தேவையே இல்லைன்னா உங்களுக்கான இன்னர் ஒர்க்கை நீங்க செஞ்சே ஆகணும். ஓகே, இன்னர் ஒர்க்குடைய முதல் ஸ்டேஜ் என்னவா இருக்கும்னா அதுதான் செல்ஃப் ரியலைசேஷன். அதை நம்ம அவேக்கனிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல முக்கியமான விஷயம், எப்ப வரைக்கும் நீங்க புரிஞ்சிக்காம இருக்கீங்களோ ஏத்துக்காம இருக்கீங்களோ இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே நடக்குதுன்னா அதுல ஏதோ ஒரு தவறு இருக்கு, அதுல ஹீலிங் தேவைப்படுது, அதுக்காக இன்னர் ஒர்க்கை செய்ய வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குன்னு. எப்ப வரைக்கும் நீங்க டினையல் ஃபேஸ்லயே இருக்கிறீங்களோ, இதையெல்லாம் தவிர்த்துக்கிட்டே இருக்கிறீங்களோ, அப்ப எப்படி நீங்க அந்த விஷயங்களை ஹீல் பண்ணுவீங்க? ஸோ எல்லாத்தையும் விட முக்கியமானது இந்த விஷயத்துல நீங்க ரியலைஸ் பண்ண வேண்டியது சம்திங் இஸ் ராங். அண்ட் இதுல உங்க ட்வின் ஃப்ளேமை பத்தி யோசிக்க வேண்டியதே இல்லை. இப்போ நீங்க எப்படி இருக்கணும்னா, எனக்கு என் கிட்ட தான் குறை இருக்குன்னு, எந்த குறை என்கிட்ட இருக்கு அதை நான் என்கிட்ட இருந்து எப்படி விளக்கணும் அப்படின்னு. அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா, என்னுடைய சோல் அவேக்கன் ஆயிருக்கு, என்னுடைய ஆன்மா விழிப்படைஞ்சிருக்கு, நான் இந்த பூமிக்கு வந்திருக்கேன்னா நான் சாதாரணமான ரோலை பிளே பண்ண வரல, சாதாரணமா வாழவும் வரல, என்னுடைய ஆன்மாவுக்கு உணர்வே கொடுக்காம அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கைய வாழ வரல, ஒரு நாள் முழுக்க 50 டேரட் கார்ட் ரீடிங்ஸ் வீடியோஸை பார்க்க வரல, எனக்கு என்னுடைய சோல் பர்பஸ்னா அது இதுதான், நான் என்ன ஹையர் எனர்ஜிக்கு அசெண்ட் பண்ணணும், ட்வின் ஃப்ளேம் யூனியன் நடக்குதோ இல்லையோ அது எனக்கு அவசியமே இல்லை, எனக்கு என்னுடைய எனர்ஜிஸை பெட்டராக மாற்றணும், சரியாக மாற்றணும், நெகட்டிவிட்டியிலிருந்து பாசிட்டிவிட்டியாக மாற்ற அசெண்ட் பண்ணியே ஆகணும். ட்வின் ஃப்ளேமை பற்றி இப்போ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நீங்கள் இருக்கணும். ட்வின் ஃப்ளேமை பற்றி இப்போ கொஞ்ச நாளைக்கு மறந்து போயிடுங்க. இவ்வளோ இன்னர் ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு, அதனால ட்வின் ஃப்ளேமை பற்றி எல்லாம் கொஞ்ச நாளைக்கு மறந்து போய் இருக்கணும். சரியா? கொஞ்ச நாள் இதுக்காக, உங்களுக்காக, உங்க யூனியனுக்காக, டிவைனுக்காக, அந்த இறைவனுக்காக, இந்த யூனிவர்ஸ்க்காக உங்களுடைய முழு கவனத்தையும் இந்த இன்னர் ஒர்க்ல மட்டும் வைங்க. இந்த இன்னர் ஒர்க் உங்களுக்காக செய்ய வேண்டியதா இருக்கு, உங்களை பெட்டரா மாற்றுறதுக்காக. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய செல்ஃப் ரியலைசேஷன் இதுதான் இந்த அவேக்கனிங் ஸ்டேஜுடைய ஆரம்பம். இதுதான் அவேக்கனிங் ஸ்டேஜா இருக்கும். இந்த அவேக்கனிங் ஸ்டேஜ் எப்போன்னா, என்னைக்கு உங்களுடைய மினி செப்பரேஷன் நடந்தது அந்த நேரம் தான். எப்போ இந்த டிவைன் மாஸ்குலின் தன்னுடைய டிசிஷன் பேஸ்ல, அதாவது சுய முடிவுல செப்பரேஷனை கொண்டு வராங்களோ, அதாவது அவங்க தன்னாலேயே தீர்மானமா யோசிச்சு தன்னுடைய டிவைன் ஃபெமினைனை கொஞ்ச நாளைக்கு டெம்பரரி பேஸ்ல விட்டு விலகி இருக்க, பிரிஞ்சு இருக்க முடிவெடுக்கிறாங்க. அதே பிரகாரம் தன்னுடைய டிவைன் ஃபெமினைனை விட்டு விலகியும் போறாங்க. அந்த நேரத்துல தான் டிவைன் ஃபெமினைனுக்கும் அவேக்கனிங்கும் நடக்குது. அவங்களுக்கு தெரியவும் வருது, எனக்கு ஹையர் எனர்ஜிஸ்ல அசெண்ட் பண்ண வேண்டியதா இருக்குன்னு. இதுதான் என்னுடைய சோல் பர்பஸ் அப்படின்னும் தெரிய வருது. அந்த நேரத்துல தான் டிவைன் ஃபெமினைன் வாழ்க்கையில முதல் முறையா அவங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் போர்ட்டலும் ஓபன் ஆகுது, அதாவது ஆன்மீக நுழைவாயிலும் திறக்கப்படுது. அதுதான் செல்ஃப் ரியலைசேஷனுக்கான ஸ்டேஜா இருக்கும். அந்த நேரத்துல உங்களுக்கு என்ன இன்னர் ஒர்க் செய்யணும்னா, ஜஸ்ட் அக்செப்ட், ஏத்துக்க வேண்டியது மட்டும்தான் அதுல இருக்கும். என்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குன்னு. எப்ப வரைக்கும் நீங்க பிளேமிங் எனர்ஜிலேயே இருக்கிறீங்களோ, உங்களுடைய பார்ட்னர் கிட்ட தான் குறை இருக்குன்னு, அது வரைக்கும் உங்களால உங்களுடைய இன்னர் ஒர்க்கை பண்ணவே முடியாது.
ஸோ பிளேமிங் எனர்ஜியை விட்டுட்டு உங்களுக்கான ரியலைசேஷனை பண்ணணும். உங்ககிட்ட தான் ஏதோ குறை இருக்கு அப்படின்னு உணரணும். ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஷேடோ செல்ஃபை எப்போ உங்களுடைய அவேக்கனிங் ஸ்டேஜ் வருதோ, உங்களுடைய மினி செப்பரேஷன் அப்போ நீங்க அக்செப்ட் பண்ணணும். என்னுடைய ஷேடோ செல்ஃப் கிளியர் ஆகணும்னு. ஷேடோ செல்ஃப்னா என்னன்னா உங்களுடைய நிழல் தான் அது. அது உங்களுக்கு வெளியே தெரியாது. நிழல்னா என்ன? உங்களுடைய டார்க் சைடு, உங்களுடைய நெகட்டிவ் சைடு. அதுதான். இந்த நெகட்டிவ் சைடு தான் உங்க ட்வின் ஃப்ளேம் மிரர் பண்ணுவாங்க. இத 2 பேருமே தான் அப்படி மிரர் பண்ணிப்பாங்க. அது டிவைன் மாஸ்குலினா இருந்தாலும் சரி, டிவைன் ஃபெமினினா இருந்தாலும் சரி. 2 ட்வின் ஃப்ளேம்ஸும் அப்படி மாத்தி மாத்தி மிரர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க மிரர் பண்றது உங்களுடைய எனர்ஜியையும் உங்களுடைய ஷேடோ செல்ஃபையும் தான். நான் ஆல்ரெடி பழைய வீடியோலயே சொல்லியிருக்கேன் இந்த மிரரிங் பத்தி. ட்வின் ஃப்ளேம்ஸ் மிரர் சோல்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் குவாலிட்டிஸ் உங்களுக்கும் உங்களுடைய ட்வின் ஃப்ளேம்ஸ்க்கும் கொஞ்சம் கூட பிடிக்காது. இது எதனால நடக்குதுன்னா, அவங்க உங்களுடைய மிரர், கண்ணாடி. நீங்க இத புரிஞ்சிக்க முடியலன்னா இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னா, உங்க முன்னாடி ஒரு கண்ணாடி மாதிரி காட்டுவாங்க. அது அவங்க கிட்ட இருக்கிற கெட்ட குவாலிட்டிஸ் இல்ல, அது நீங்க உள்ள வச்சிருக்கிற உங்களுடைய ஓன் நெகட்டிவிட்டி தான். அத அவங்க மூலியமா உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டுறாங்க. மறுபடியும் சொல்றேன், இத நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம். ட்வின் ஃப்ளேம்னா மிரர் சோல்ஸ். இந்த ஜெர்னில இதுதான் மிக ஆழமான உண்மை. உங்களுடைய ட்வின்னில் உங்களுக்கு பிடிக்காத குணங்கள் உண்மையில அது அவங்களுடைய குணமே இல்லை. அது உங்களுக்குள்ள இன்னும் குணமாகாத நெகட்டிவா இருக்கும் பார்ட்ஸ, அந்த பாகங்களை காட்டும் ஒரு மிரர், கண்ணாடி மாதிரி தான் உங்க ட்வின் ஃப்ளேம் இருப்பாங்க. அவனோ இல்லைன்னா அவளோ உங்களை பிடிக்காதவங்க இல்லையே. அவனோ அல்லது அவளோ உங்களது ஆத்மாவின் பிரதிபலிப்பு. அவங்க மூலம்தான் நீங்க உங்களுடைய உண்மையான ஆன்மீக உருவத்தை பார்க்கவும் அதை வளர்ச்சி அடைய வைக்கவும் முடியுது. அப்படி இருக்கும்போது இந்த 2 விஷயத்தையும் எப்படி டீல் பண்றது? அதுக்கான எக்ஸாக்ட் மெத்தட் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இந்த விஷயத்த எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னர் ஒர்க், செல்ஃப் ரியலைசேஷன் இதெல்லாம் உங்களுடைய நேச்சுரல் சோல் அவேக்கனிங்கா இருக்கும். இதுல உங்களுக்கு ரொம்பவே அதிகமான ட்ரிகர்ஸ் கிடைக்கும். இதுல உங்களுக்கு எதையும் செய்ய தேவையில்லை, எதையும் செய்யணுன்ற அவசியமே இல்லை. நீங்களாவே ரியலைஸ் பண்ணிக்கணும், அது மட்டும்தான் முக்கியம். உங்ககிட்ட குறை இருக்கு அப்படின்னு. சரி, இப்ப இத எப்படி அக்செப்ட் பண்ணணும்? முதல்ல ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல உங்களுடைய ட்வின் ஃப்ளேமுடைய பெயரை, அவங்க நேமை எழுதுங்க. அப்புறம் அதுக்கு கீழே அவங்களுடைய எந்த குவாலிட்டிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்காதோ அதுல ஒரு 20 நெகட்டிவ் குவாலிட்டிஸை 1 by 1 எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களை ரொம்ப மோசமா பேசுறாங்க, ரன் பண்றாங்க, எந்தெந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க, ஈகோ அதிகமா இருக்கு, எப்பவுமே மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, இதை செய்ய மாட்டாங்க அதை செய்ய மாட்டாங்கன்னு இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் அவங்க கிட்ட நெகட்டிவ் குவாலிட்டிஸா இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ, எவ்வளோ நெகட்டிவிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ உங்க ட்வின் ஃப்ளேம்ஸ்க்கு, அது எல்லாத்தையுமே, அது அத்தனையுமே அந்த பேப்பர்ல எழுதுங்க. அடுத்தது என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ட்வின் ஃப்ளேம் உடைய நேம், அவங்க பேரை எழுதி வச்சிருந்தீங்க இல்லையா, அதை அடிச்சுட்டு அதுல உங்க பேரை எழுதுங்க. இதனுடைய அர்த்தம் புரியுது இல்லையா உங்களுக்கு? இதோடைய அர்த்தம் இதுதான். நீங்க எந்த கண்ணாடியில முழு உலகத்தையும் பாக்குறீங்களோ, நீங்க இந்த உலகத்தை பாக்குற கண்ணாடி, அதுல சில சமயம் தூசினால மறைஞ்சு போய் மாசாய் போய் இருக்கும்.
அப்போ நமக்கு தோணும் இந்த உலகமே மங்கலா இருக்கு, எல்லாமே குழப்பமா இருக்குன்னு. ஆனா உண்மையில உலகம் மங்கலா இல்ல. உங்க கண்ணாடி இருக்கு இல்லையா, அதுலதான் தூசியா இருக்கு. அத சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த உலகமே கிளியரா தெரியும். இப்போ இங்க அந்த கண்ணாடிய சுத்தம் பண்ண வர்றவங்க தான் உங்களுடைய ட்வின் ஃப்ளேம். அவங்க நீங்க பார்க்காத, உங்களுக்கே தெரியாத உங்க இருண்ட பக்கத்தையும் உங்க நிழல் பக்கத்தையும் உங்க கண்ணுக்கு முன்னாடி காட்ட வராங்க. நீங்க இப்படித்தான் இருக்கீங்கன்னு ஒரு கண்ணாடி மாதிரி சொல்றாங்க. அவங்க தான் உங்களுக்கு உங்களை உண்மையா அறிய வைக்கிறாங்க. இது உங்களுக்கு துன்பம் கிடையாது, உங்க ஆன்மா சுத்தமாகிற ஒரு அழகான பயணம். அதனாலதான் ட்வின் ஃப்ளேம் ஜெர்னிய சாக்ட் ஜெர்னி அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உங்க ட்வின் ஃப்ளேமை பார்க்குற அந்த நெகட்டிவ் குவாலிட்டிஸ் அது உண்மையிலேயே அவங்களுடையதா? இல்லவே இல்லை. அது உங்களுக்குள்ள இருக்கிற பக்கங்கள் தான். நம்ம மனசு சில சமயம் சில நேரம் நமக்குள்ள இருக்கிற குறைகளை ஏத்துக்காது. அதனாலதான் யூனிவர்ஸ் நமக்காக ஒரு கண்ணாடி மாதிரி நம்ம ட்வின் ஃப்ளேமை அனுப்புறாங்க. அவங்கள பார்த்து நீங்க சொல்லணும், இது அவங்க குறை இல்லை, இது என்னுடைய ஷேடோ சைடு அப்படின்னு. உங்க ட்வின் ஃப்ளேம் உடைய பெயரை எடுத்துட்டு அதுக்கு பதிலா உங்க பெயரை வச்சு எழுதி பாருங்க. அப்பதான் புரியும் அந்த குவாலிட்டிஸ் அது உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னு. அதை நீங்க சுத்தப்படுத்தணும், மாத்தணும், ஹீல் பண்ணணும். இதுதான் ட்வின் ஃப்ளேம் ஜெர்னியுடைய உண்மையான growth. அவங்கள குறை சொல்லாம நம்மளே ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கும்போதுதான் ஆன்மா விழிப்புணர்ச்சி ஆரம்பிக்குது. முதல்ல நீங்க உங்க மனசுக்குள்ள அக்செப்ட் பண்ணிக்கணும், பரிபூர்ணமா ஏத்துக்கணும். நீங்க எழுதி வச்சிருக்கிற இந்த 20 நெகட்டிவ் குணங்கள், குவாலிட்டிஸ் அது எல்லாமே எனக்குள்ள இருக்கு. அந்த குணங்களை மாத்துற வேலைய செய்ய நான் இப்பவே ஆரம்பிக்கணும். அது ஒரே நாள்ல முடியாது. மெதுவா பொறுமையா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். அதுக்குண்டான வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. அந்த வேலைகளை எப்படி செய்யணும்? அதுக்கான வழிய நான் மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் எப்படி செய்யணும், எப்படிப்பட்ட சிந்தனையில நம்மள மாத்திக்கணும் அப்படிங்கறது எல்லாம் நான் என்னுடைய அடுத்த வீடியோல டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன். இப்போ நீங்க இதை புரிஞ்சுக்கோங்க. இன்னர் ஒர்க் எப்படி பண்ணணும், இந்த ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி எப்படி ஒர்க் ஆகுது, எந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், எப்படி ஹீலிங் ப்ராசஸ் நடக்குது, அதெல்லாம் எப்படி மெதுவாக அன்ஃபோல்டிங் ஆகுது, யூனிவர்ஸ் உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி கைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. உங்களுக்கு செல்ஃப் ரியலைசேஷன், உண்மையான விழிப்புணர்ச்சி அது மினி செப்பரேஷன் டைம்ல தான் வரும். அந்த நேரத்துல தான் நீங்க உங்களையும் உங்க உண்மையையும் பார்ப்பீங்க. அதே மாதிரிதான் அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்வது, அதையும் அந்த மினி செப்பரேஷன் டைம்ல செய்யணும். அப்படி செய்யாம விட்டீங்கன்னா அதுதான் மேஜர் செப்பரேஷனா மாறிடும். அப்போ வலி இன்னும் ஆழமா இருக்கும். லைஃப் லாங், நீண்ட நெடிய காலமா அது இருக்கும். அதனால உங்களுக்கு growth வேணும்னா ஆன்மீக வளர்ச்சி, இன்னர் ஹீலிங், நீங்க உங்க நெகட்டிவ் குவாலிட்டிஸ் மேல கண்டிப்பா வேலை செய்யணும், அதை மாத்தணும். அதுக்கு முன்னாடி அதை அக்செப்ட் பண்றது, ஏற்றுக்கொள்வது தான் ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் இன்னும் இப்ப கூட அக்செப்ட் பண்ணிக்காம இருக்காங்களோ, இப்பவும் பிளேமிங் எனர்ஜிலேயே இருக்காங்கன்னா, அதாவது அவங்களாலதான் இப்படி ஆச்சு, அவங்களாலதான் நானும் இப்படி இருக்கேன், என் ட்வின் ஃப்ளேம் மேலதான் எல்லா தப்புமே இருக்கு, என்னை ஏமாத்துறாங்க, என்னை சீட் பண்றாங்க, என்கிட்ட இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ, அவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப தெளிவா ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீங்க இப்படி உங்களுடைய ட்வின் ஃப்ளேம் மேலேயே இந்த எல்லா பிளேமையும் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அதோடைய அர்த்தம் நீங்க உங்க ஈகோவால ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றது தான்.
நீங்க இன்னும் ஈகோவில் தான் செயல்படுறீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எனர்ஜிக்கான சார்ஜ், அதுக்கான பொறுப்பை எடுக்க மறுக்கிறீங்க. ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுக்க விரும்பலைன்னா, உங்களுக்கான ஹீலிங்கையும் செய்ய விரும்பலைன்னா, நீங்க இந்த செப்பரேஷனை முடிக்காம தான் இருப்பீங்க. உங்ககிட்ட இருக்கிற குறைய உண்மையா பார்க்கணும், ஹீலிங் செய்யணும். ஆனா அதுல இருந்து நீங்க தப்பிக்கிறீங்கன்னா அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நான் இன்னும் ரெடி இல்லை, நான் இன்னும் என் growthக்கு பொறுப்பேற்க மாட்டேன்னு ஏதோ ஒரு ரூபத்துல நீங்க யூனிவர்ஸ்க்கு சொல்றீங்க. அவங்க தான் தப்பு பண்ணாங்க, அவங்க தான் மன்னிப்பு கேட்கணும், அவங்க மட்டும்தான் இந்த பந்தத்துக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், அவங்களே இதை சரி பண்ணட்டும்னு யூனிவர்ஸ்க்கு நீங்க சொல்றதா அர்த்தம். யூனிவர்ஸ்க்கு எப்படிப்பட்ட மெசேஜ் போகுதுன்னு புரியுதா உங்களுக்கு? நீங்க இந்த உறவுக்கான எஃபர்ட்டை எடுக்க விரும்பல. அப்போ யூனிவர்ஸ்க்கு தெரிய வர்றது என்னன்னா, நீங்க எந்த எஃபர்ட்டும் எடுக்க விரும்பல, நீங்க இந்த உறவையே விரும்பலன்னு. உங்க ட்வின் ஃப்ளேம்க்கு உண்மையான ஆசை இருந்தா அவங்க திரும்பி வருவாங்க. ஒருவேளை அவங்க ஆசைப்படலைன்னா ஒரு நாளும் திரும்பி வர மாட்டாங்க. நல்லா யோசிங்க, நீங்க ஹீல் ஆகாம அவங்க எப்படிங்க வருவாங்க? ஸோ யூனிவர்ஸ் எப்போதுமே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி கற்றுக் கொடுக்க தான் முயற்சி பண்ணோம். நம்ம ஈகோவுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அப்போ இவங்களுக்கு வலி பெயின் மூலியமா தான் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு யூனிவர்ஸ் முடிவு பண்ணும். அதனால அடுத்த முறை உங்களுக்கு ட்ரிகர் வந்தாலோ வலி வந்தாலோ அதை பிளேம் பண்ணாம கொஞ்ச நேரம் நிறுத்தி நிதானமா யோசிக்கணும். இது எனக்கு தான் காட்டுறது, நான் இன்னும் எந்த பக்கத்துல ஹீல் ஆகணும்னு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. உண்மையில நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை உண்மையா விரும்பவே இல்லை. நீங்க சொல்றீங்க விரும்புறேன்னு, ஆனா உங்க ஆக்ஷன்ஸ், உங்க ஃபியர்ஸ், பயம், உங்க ரெசிஸ்டன்ஸ் அது வேற மாதிரி சொல்லுது. நீங்க உண்மையா இந்த கனெக்ஷனை எம்ப்ராஸ் பண்ணணும்னா அதோட அது கூட வர்ற வலி, மிரர், ஹீலிங் இதையெல்லாம் கத்துக்கணும். அது இல்லைன்னா யூனிவர்ஸ் புரிஞ்சுக்கும், இவங்க இன்னும் ரெடி இல்லை, இவங்க இந்த ரிலேஷன்ஷிப்கான ஆழத்தை புரிஞ்சிக்க முடியலன்னு. அதனால அது உங்களை டிஸ்டன்ஸ்ல வைக்குது. பயப்படாதீங்க, இது பனிஷ்மெண்ட் இல்லை, இது அவேக்கனிங் ப்ராசஸ். நீங்க உண்மையா இந்த பாண்டை விரும்புறீங்கன்னா முதல்ல உங்க உண்மையையும் உங்க ஷேடோவையும் லவ் பண்ணணும். ஆனா உண்மையில ஹீலிங் அப்படி தொடங்காது. ஹீலிங் தொடங்குறது நீங்க சொல்ற அந்த வார்த்தையில தான். ஆமா, இதெல்லாம் எனக்குள்ள இருக்கு, இப்போ அதை மாத்தணும்னு. இப்படிப்பட்ட மெசேஜ் தான் யூனிவர்ஸ்க்கு நீங்க அனுப்பியிருக்கீங்க. என்னைக்கு நீங்க உங்க தப்ப உணர்ந்து யூனிவர்ஸ்க்கு சொல்றீங்களோ, ஆமா எனக்குள்ள இந்த தவறுகள் இருக்கு, நான் அந்த தவறுகளை ஏத்துக்கிறேன், நான் இந்த விஷயத்துக்கான வேலையை பார்க்க போறேன், இப்போ நான் அதை மாத்த போறேன்னு நீங்க யூனிவர்ஸ்க்கு சொல்ற அந்த நாள் தான் மாற்றம், உங்களுடைய மாற்றம் தொடங்கும். நீங்க அப்படி சொல்ற அந்த அக்செப்டன்ஸ் டைம்ல தான் யூனிவர்ஸ்க்கு ஒரு மெசேஜே போகும், ஒரு சிக்னல் மாதிரி. Now you are ready to ascend into higher energies அப்படின்னு. ஸோ எப்போ யூனிவர்ஸ்க்கு தெரிய வருதோ நீங்க ஹையர் எனர்ஜியில அசெண்ட் பண்றீங்க அப்படின்னு, அந்த நேரத்தை தான் யூனிவர்ஸ்ல அந்த மாதிரி ஒரு எனர்ஜி ஷிஃப்ட்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். யூனிவர்ஸ் முழுக்க அந்த ஃப்ரீக்வன்சி வைப்ரேட் ஆகும். மெதுவா உங்க ட்வின் ஃப்ளேமோட எனர்ஜிஸ் அதுல அலைனாக ஆரம்பிக்கும். அப்பதான் யூனியன் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆக தொடங்கும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்க வெளியில யாரையும் மாத்த வேண்டிய அவசியமே இல்லை. உள்ள நீங்க மாறினா யூனிவர்ஸ் தானாவே மாறும். அதுதான் இந்த முழு ஜெர்னியுடைய நோக்கம். யூனிவர்ஸ்க்கு இது தெரிய வரும்போது நீங்க உங்க ஆன்மாவின் நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய எனர்ஜிஸ்ல முன்னோக்கி போறீங்கன்னு, உங்களுடைய சோல் ஜெர்னியுடைய பர்பஸை, அந்த டிவைன் பர்பஸை
உண்மையிலேயே நிறைவேற்றுறீங்க அப்படின்னு, அதாவது இன்னர் ஒர்க் எவ்வளவு முக்கியம்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு, அப்போ தானாவே எல்லா விஷயமும் உங்களுக்கு ஏத்த மாதிரி அலைன் ஆக ஆரம்பிக்கும். அதனால ஒரு விஷயம் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. பிளேமிங்க 100% ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. உங்களுடைய பார்ட்னரை பிளேம் பண்றதை விட்டுட்டு, அது யாரா இருந்தாலும் சரி, மேஸ்குலினா இருந்தாலும் சரி, ஃபெமினினா இருந்தாலும் சரி, அவங்கள குறை சொல்றத, அந்த எனர்ஜி தான் உங்க யூனியனையே தள்ளி வச்சுக்கிட்டு இருக்குன்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க பிளேம் மோட்ல பிளேமிங் எனர்ஜிக்கு போன உடனே உங்க எனர்ஜி உங்க பார்ட்னருக்கும் போகும். யூனியன் வேணுமா இல்ல தேவையில்லையான்னு. அப்ப யூனிவர்ஸ் கேக்கும், இவங்க இன்னும் பிளேம்லயே தான் இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு யூனியன் எதுக்கு? இவங்க யூனியனுக்கு ரெடியே இல்லையேன்னு. அதனால உங்க ஃபோக்கஸ் எப்பவுமே இதுல இருக்கணும். எப்படி நானே ஹீல் ஆகலாம், எப்படி நானே லைட் ஆகலாம். அது நடந்த உடனேயே யூனிவர்ஸ் தானாவே உங்க ட்வின் ஃப்ளேமை உங்க லைஃபுக்கு திரும்பவும் கொண்டு வரும். திரும்பவும் கண்டிப்பா கொண்டு வரும். ஆனா ஒரு நாள் உங்களுக்கு இது தெளிவா புரிய ஆரம்பிக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் உடைய சார்ஜ், அதாவது இத ஹீல் பண்ற, பேலன்ஸ் பண்ற சக்தி அது உங்க கையில தான் இருக்குன்னு. நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆமா, நான் இந்த யூனியனுக்கு ரெடி, நான் இத வளர்ச்சி நோக்கத்தோட ஏத்துக்க போறேன்னு. அப்போ நீங்க தான் அக்செப்ட் பண்ணணும். நீங்க தான் இன்னர் ஒர்க்கையும் ஆரம்பிக்கணும். அத யாரும் உங்களுக்காக செய்ய முடியாது. ஓகே, இந்த ஜெர்னி முழுக்க உங்க சோலை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுதான் ஒரே நோக்கம். நீங்க உங்களுக்குள்ள அமைதி, ஹீலிங், லவ் இதெல்லாம் உருவாக்குனா யூனிவர்ஸ் தானாவே உங்க ட்வின் ஃப்ளேமை அந்த சேம் வைப்ரேஷனுக்கு கொண்டு வருவாங்க. அதனால நல்ல நினைவுல வைங்க, யூனியன் யாரோ பண்ணி தர மாட்டாங்க. யூனியன் உங்களால தான் நடக்கும். நீங்க உங்களுக்குள்ள அந்த லைட்டா, அந்த ஒளியா மாறும் அந்த நாள்ல. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில. அப்படின்னா அதுதான் ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு. ஆனா அந்த மன்னிப்பு பிறருக்காக இல்ல, முதல்ல உங்களுக்காக. நான் இந்த பயணத்துல நிறைய தவறுகளை செஞ்சிருக்கலாம். நான் லோயர் எனர்ஜில ஆப்ரேட் பண்ணியிருக்கேன். நான் டவுட் எனர்ஜில ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். என்னுடைய ட்வின் ஃப்ளேம் மேல நான் ட்ரஸ்ட் இஷ்யூஸை டெவலப் செஞ்சிருக்கேன். நான் டாக்ஸிசிட்டியா இருந்திருக்கேன். சண்டை சச்சரவு போட்டிருக்கேன். என்னுடைய ஜெர்னியை ட்ரஸ்ட் பண்ணாம இருந்திருக்கேன். கோவத்துல, வலியில, பிளேமிங் எனர்ஜியில செயல்பட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். நான் டிவைன் மாஸ்குலின், நான் டிவைன் ஃபெமினைன், நான் என்னோட பியூரான ஒரிஜினல் ஹையர் எனர்ஜியில ஆப்ரேட் பண்ணவே இல்லை, லோயர் எனர்ஜிலேயே ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்கேன்னு சொல்லி முதல்ல நீங்க உங்க மனசுக்குள்ள சொல்லணும். உங்களுக்கு நீங்களே மன்னிப்பை கொடுக்கணும். அப்படி நீங்க மனசார உண்மையா ஏத்துக்கிட்டு சொல்ற அந்த வார்த்தையில தான் உங்களுடைய ஹீலிங் ஆரம்பிக்குது. அந்த ஃபர்கிவ்னஸ்னால தான் உங்க ஆன்மா லைட் ஆகுது, ஒளியா மாறுது. நீங்க உங்களையே மன்னிச்சா யூனிவர்ஸ் உங்க முழு எனர்ஜியையும் அப்படியே உயர்த்தும். அப்போதான் அன்பு மீண்டும் உங்க வாழ்வுக்குள்ள வந்து சேரும். அதுக்கப்புறம் உங்க ட்வின் ஃப்ளேமையும் மன்னிக்கணும். ஏன்னா ட்வின் ஃப்ளேம் அவங்களா உங்களுக்கு எந்த ட்ரிகரையும் கொடுக்கறது இல்லை. ட்வின் ஃப்ளேம் ட்ரிகர் கொடுக்கறாங்கன்னா எப்பவுமே இது அர்த்தம் இல்லை, நான் என்னோட ட்வின் ஃப்ளேமை அவ்வளவு அதிகமா ஹர்ட் பண்ண போறேன், அவங்கள ட்ரிகர் கொடுக்க போறேன், அப்பதான் என்னோட பார்ட்னர் நல்லா அழுவாங்க அப்படின்னு நினைக்க. அவங்களுக்கு எப்பவுமே இந்த மாதிரி இன்டென்ஷன்ஸ் எல்லாம் இருக்கவே இருக்காது. உங்க ட்வின் ஃப்ளேம்க்கு ஒருவேளை அவங்க உங்களுக்கு ட்ரிகரா கொடுக்கறாங்கன்னா உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் growthக்காக மட்டும்தான். எப்ப வரைக்கும் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் growth ஆகலையோ அப்ப வரைக்கும் உங்க 2 பேருக்கும் யூனியன் நடக்கவே நடக்காது, இல்லையா? ட்வின் ஃப்ளேம்ஸ் உடைய யூனியன் ஹையர் எனர்ஜிஸ்ல 2 பேருமே இருந்தா மட்டும்தான்
நடக்கும். லோயர் எனர்ஜிஸ்ல இருந்தா நடக்கவே நடக்காது. லோயர் எனர்ஜில தான் யூனியன் செஞ்சுக்கணும்னா கார்மிக் ஜெர்னிக்கு போயிடுங்க. ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரிதானே? ஸோ முதல்ல உங்க ட்வின் ஃப்ளேமை மன்னிக்க கத்துக்கோங்க. ஒருவேளை அவங்க சீட்டிங்கே பண்ணினாலும் அது கார்மிக் சுச்சுவேஷன்ஸா தேர்ட் பார்ட்டியில போய் மாட்டிக்கிறாங்கன்னா, ஏன் அப்படி இருக்காங்கன்னா, உங்களை நீங்க செல்ஃப் லவ் செல்ஃப் கேர் பண்றதே இல்லை இல்லையா? அதனாலையும் கூட தான். நீங்க முதல்ல உங்களுக்கு செல்ஃப் கேர் செல்ஃப் லவ் அந்த எனர்ஜியில வரணும். உங்களை தான் முதல்ல ப்ரியாரிட்டியா ஆக்கணும். உங்களுடைய கவனம் உங்ககிட்ட திரும்பணும். இதையெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்றதுனால தான் அவங்க அப்படி நடக்கிறாங்க. இவ்வளெல்லாம் உங்க ட்வின் ஃப்ளேம் பண்றாங்கன்னா அது மேஸ்குலினா இருந்தாலும் சரி ஃபெமினைனா இருந்தாலும் சரி உங்களை ஹர்ட் பண்றதுக்காக இல்லை. அப்படி அவங்க செய்யணும்னு நினைக்க கூட மாட்டாங்க. அவங்களுடைய இன்டென்ஷன் தப்பா டவுட்டா அப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறத முதல்ல நிறுத்துங்க. அவங்க யாரோ வெளியாள் இல்லை உங்களுக்கு கெட்டதெல்லாம் நினைக்க. அவங்க உங்களோட வளர்ச்சிய குரோத்தை மட்டும்தான் விரும்புறாங்க. உங்க கூட யூனியன் நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதை விட அவங்க வேற என்னதான் செய்ய முடியும்? உங்களோட குரோத்துக்கும் யூனியனுக்கும் அவங்க ஆன்மா முழுக்கவே முயற்சி பண்ணுதுங்க. முயற்சி செய்து அதுவே அவங்க காட்டுற உண்மையான அன்பு தான். அதனால எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்க உங்க ட்வின் ஃப்ளேமை மன்னிக்கணும். அவங்கள பிளேம் பண்ணாதீங்க. அவங்களுக்கு மன்னிப்பு கொடுங்க. அது எது நடந்திருந்தாலும் அது என்னுடைய நன்மைக்காக தான் நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு புரியுது. என்னுடைய நன்மைக்கு யோசிச்சுதான் இதெல்லாம் பண்ணி இருக்காங்க. அதனால நான் உங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு மனப்பூர்வமா சொல்லுங்க. அவ்வளவுதான். அதோட விடுங்க. தேர்ட் பாயிண்ட், உங்களுடைய கார்மிக்க மன்னிக்கணும். எவ்வளவு நீங்க கார்மிக பத்தி அவதூறா பேசுறீங்களோ, தேர்ட் பார்ட்டியை பத்தி தவறா பேசுறீங்களோ அதுவும் மிகப்பெரிய தவறு. தேர்ட் பார்ட்டி எதுக்காக வராங்கன்னா அப்பதான் டிவைன் ஃபெமினைனுக்கு அவேக்கனிங் நடக்கும். ஜெலசி காரணமா அவங்க வேலைய பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்பதான் அவங்க தங்களையே சிறந்தவரா மாத்திக்கணும்னு நினைப்பாங்க. அந்த கார்மிக்க விட வாழ்க்கையில ரொம்ப முன்னேறணும் அப்படின்னு அப்பதான் அவங்களுக்கு தோணும். அந்த பொறாமை தான் அவங்களுக்குள்ள ஒரு ஃபயர் மாதிரி, ஒரு தீ மாதிரி அவங்களுக்கு இந்த வேலையை செய்ய தூண்டும். அது அவங்களோட சக்தி திறமை மதிப்பு இது எல்லாத்தையுமே வெளியில கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கு உதவும். அவங்க தங்களை லைஃப்ல ஒரு ஹையர் லெவலுக்கு கொண்டு போவாங்க. இந்த கார்மிக் சிச்சுவேஷன் வந்து செய்யறது டிவைன் மேஸ்குலினுக்கு ட்ரிகர்ஸை கொடுக்கறது. அப்போதானே டிவைன் மேஸ்குலினுடைய எனர்ஜியும் முன்னோக்கி நகரும். அது வர்றதுக்கு காரணமே என்னன்னா இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் 2 பேரும் ஒரே எனர்ஜில ஸ்ட்ரக் ஆயிடுறாங்க இல்லையா? இவங்க ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி முன்னாடி போகாம நின்று போய் ஒரே இடத்துல தங்கிட்டாங்கன்னா 2 பேருமே ஸ்டேபிள் ஆயிரு ஒரு பிளாட்டியூ மாதிரி ஒரு அடக்க நிலைக்கு வந்துட்டாங்கன்னா அந்த மாதிரி அவங்க வராங்க. அதனாலதான் அந்த கார்மிக் சிச்சுவேஷன் வந்து அந்த ஸ்டாக்னேஷன் ஸ்டேஜை உடைக்கிறாங்க. 2 பேரையும் மறுபடியும் ஹையர் எனர்ஜிக்கு அவங்களுடைய ஆண்மை வளர்ச்சிக்கு தள்ளி அனுப்புற மாதிரி நடக்குது இந்த சிச்சுவேஷன். இந்த கார்மிக் மேஜர் செப்பரேஷனை இவங்களுக்குள்ள அதுக்காக தான் உருவாக்குறாங்க. அது ஆக்சுவலி ஒரு இல்லூஷன் தான். ஏன்னா அவங்க 2 பேரும் முன்னேறி போகவே இல்லை. ஸ்டேபிளா ஒரே இடத்துல தங்கிடுறாங்க. அவங்க எனர்ஜியும் அப்படியே நின்றுடுது. அதனாலதான் அவங்க லைஃப்ல கார்மிக்ஸ் வராங்க. ஸோ கார்மிக்ஸை மன்னிக்க கத்துக்கோங்க. கார்மிக்ஸ் வந்திருக்கிறதே உங்களை சேர்த்து வைக்கதான். இந்த கார்மிக் அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி ஒரு வேலையை செய்யறாங்க. உங்க டிவைன் மேஸ்குலினை அவங்க கிட்ட வர வைக்கிறாங்க. அப்பதான் டிவைன் ஃபெமினைன் தன்னோட டிவைன் மேஸ்குலினுக்கு பின்னாடி பின்னாடி போறத நிறுத்துவாங்க. அப்பதான் அவங்களுடைய எனர்ஜிக்கான வேலையை செய்வாங்க.
டிவைன் மாஸ்குலினுக்கும் அவ்வளோ ட்ரிகர்ஸை கொடுப்பாங்க. அப்பதான் டிவைன் மாஸ்குலினும் அவங்களுக்கான வேலையை செய்வாங்க, அவங்களோட எனர்ஜிக்கான வேலையை செய்வாங்க. ஸோ இப்படி அவங்க 2 பேரோட அவேக்கனிங்கும் நடக்கணும்னு. இப்போ அந்த கார்மிக் சிச்சுவேஷன்ஸ்ல தவறு எங்க இருந்து வருது? அவங்க ஹெல்ப் தானே பண்றாங்க உங்களுடைய அசென்ஷனுக்காக. அவ்வளோ அதிகமா கெட்டதா அவங்கள பத்தி யோசிச்சு பேசுறீங்க உங்க லைஃப்ல. நீங்க நினைக்கிற கார்மிக் சிச்சுவேஷன் கெட்டதா இல்லைங்க, அது உங்க கவனத்துக்கு உதவி செய்யற ஒரு டிவைன் டூல் தான். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? கார்மிக் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு, தேர்ட் பார்ட்டி ரொம்ப மோசமா இருக்காங்கன்னு அவங்க தான் அவங்களை தவறா நடத்துறாங்க, அவங்க தான் அவங்கள ஹர்ட் பண்றாங்கன்னு அப்படி நீங்க சொல்லும் போதே அந்த மெசேஜ் யூனிவர்ஸ்க்கு போயிடும். அப்புறம் யூனிவர்ஸ் அதையே நிஜமா காட்டும், அது உங்களை மறுபடியும் ஹர்ட் பண்ணும். அதே எனர்ஜியில வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மறுபடியும் யூனிவர்ஸ் உங்களை அதை வச்சு கத்துக்க வைக்கும். ஆனா உண்மையில அது பனிஷ்மெண்ட் இல்ல, அது ரியலைசேஷனுக்கான ஒரு பாதை. அதனால மன்னிப்பு கொடுங்க. முதல்ல உங்களுக்கு மன்னிப்பு கொடுங்க, ஏன்னா அந்த நேரத்துல நீங்களும் லோ எனர்ஜியில தான் இருந்தீங்க. அடுத்தது உங்க பார்ட்னரை மன்னிச்சிடுங்க. அவங்க உங்களை ஹர்ட் பண்ண நினைக்கல, அவங்க செஞ்சது உங்க ஜெர்னிக்காக தான் செஞ்சிருக்காங்க, உங்களுடைய ஆன்மா உயர வளரணும் அப்படின்றதுக்காக தான். அதை நினைச்சுதான் அவங்க அதை செஞ்சிருக்காங்க. கார்மிக் சிச்சுவேஷனும் கெட்டது இல்லை, அது உங்களை டிவைன் வெர்ஷன் ஆக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் தான். கார்மிக் சிச்சுவேஷன் உங்களை பிரிக்க வரல, உங்களை ஒன்னா இணைக்க தான் வந்திருக்கு. நீங்களும் உங்க ட்வின்னும் உங்களுடைய வேலையை செய்யணும்னு, உங்களோட இன்னர் ஹீலிங்க பண்ணணும்னு. அந்த சிச்சுவேஷன் வந்தது அதுக்காக தான்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்குள்ள டிட்டாச்மெண்ட்டை கத்துக்கணும். உண்மையான யூனியனுக்கு உங்க 2 பேரையும் தயாரா வச்சுக்கணும். இந்த கார்மிக் சிச்சுவேஷன் வர்றது இதுக்காக தான். ஸோ அந்த கார்மிக் சிச்சுவேஷன் ஒரு லெசன் மட்டும்தான், உங்களுக்காக எழுதப்பட்ட ஒரு டிவைன் லெசன். அவங்க கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்டதெல்லாம் எடுத்துக்கோங்க, அப்புறம் அவங்கள அன்போட மன்னிச்சு விட்டுருங்க. ஏன்னா மறுபடியும் சொல்றேன், கார்மிக் வந்தது உங்க யூனியனுக்கு வழி அமைக்கத்தான். அதனால கார்மிக்கை மன்னிச்சிடுங்க, அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்க ஜெர்னி முன்னோக்கி நகரும். ஸோ ஃபர்கிவ்னஸ் ரொம்ப 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 முக்கியம். ஆனா அந்த ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு கொடுக்கறதும் அவ்வளோ ஈஸியா வராது. நீங்க உங்களுடைய ஷேடோவை, உங்களுடைய நிழலை, உங்க குறைகளை, உங்க குற்றங்களை அக்செப்ட் பண்ணாத வரைக்கும், நீங்க உங்களோட டார்க் சைடை முழுமையா ஏத்துக்கிட்டாதான் உங்களால மன்னிக்க முடியும். அப்பதான் உங்களுடைய சோல் ஹீல் ஆகும், அப்பதான் உங்க 2 பேருக்கும் டிவைன் யூனியனும் நடக்கும். உங்களுடைய குறை, உங்களுடைய பிழை, அதை நீங்க ஏத்துக்கணும். அதுக்கப்புறமா உண்மையான ஃபர்கிவ்னஸ் உங்களுக்குள்ள தன்னால உருவாகும். ஸோ இப்படி மன்னிச்சதுக்கு அப்புறம் உங்க எனர்ஜி முழுக்க செல்ஃப் கேர் மற்றும் செல்ஃப் லவ்வை நோக்கி திரும்பணும். ஏன்னா இப்போ நீங்க பண்ற இன்னர் ஒர்க் உங்களை பெட்டர் ஆக்கதானே தவிர அது உங்க டிவைன் மாஸ்குலினை இல்லைன்னா உங்க டிவைன் ஃபெமினைனை பெட்டர் ஆக்கிறதுக்காக இல்லை. அது அவங்களோட ஜெர்னி, அவங்களும் தங்களோட பாடத்தை கத்துக்கிட்டோம், அவங்களும் அதை கத்துக்கணும் இல்லையா? அவங்களும் தன்னோட கார்மிக் லெசன்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். நீங்க அவங்களுக்காக எந்த வேலையும் செய்ய முடியாது, நீங்க உங்களுக்காக செய்யுங்க. அப்போதான் உங்களுடைய சோல் ஷைன் ஆகும், அப்போதான் உங்களுடைய எனர்ஜி டிவைன் லவ்வா மாறும். எப்போ உங்களுடைய எனர்ஜி ஹை ஆகுதோ அப்போ உங்க 2 பேருடைய எனர்ஜி மிரர் எனர்ஜி இல்லையா? அதனால உங்களை மிரர் பண்ணி உங்களுடைய பார்ட்னருடைய எனர்ஜியும் ஆட்டோமேட்டிக்கா ஹை ஆகும். ஏன்னா நீங்க ட்வின் சோல்ஸ் இல்லையா? நீங்க பேர்டு சோல்ஸ், ஒன்றிணைக்கப்பட்ட ஆன்மாக்கள். இத சாதாரணமா சொல்லணும்னா ஓர் உயிர் ஈர் உடல் இப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல, கேட்டிருக்கீங்களா? அதுதான்.
அப்போ ஒருத்தருடைய எனர்ஜி ஹையா மாறும்போது இன்னொருத்தர் எப்படி பின்தங்கி இருக்க முடியும்? அவங்க எனர்ஜியும் ஆட்டோமேட்டிக்கா ஹையா மாறிடும். எதனால அப்படி நடக்குதுன்னா, ட்வின் சோல்ஸே பேடு சோல்ஸா ஒன்றிணைக்கப்பட்ட ஆன்மாக்களா இருக்கிறதுனாலதான். ஓகே, இவங்க வெவ்வேறானவங்க இல்லையே. ஒருத்தருடைய எனர்ஜி ஹையா மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா இன்னொருத்தருடைய எனர்ஜியும் ஹையா மாறிடும். ஆனா இந்த மாதிரி எனர்ஜி ஹையா மாறதுக்கான வேலைகளை நீங்க தான் உங்களுக்காக சார்ஜ் எடுக்க வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு உண்மையாவே யூனியன் வேணும்னா இதையெல்லாம் நீங்க செஞ்சுதான் ஆகணும். அப்படி இல்லாம உங்களுக்கு உங்க ட்வின் ஃப்ளேம் கூட யூனியன் வேண்டாம்னா ரொம்பவே நிறைய சோல்மேட் அண்ட் கார்மிக்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு அவங்க எல்லாம் ஈஸியா கிடைப்பாங்க. நீங்க உங்களுடைய ஜெர்னிய அப்படியே விட்டுடுங்க. உங்க ட்வின் ஃப்ளேமை கம்ப்ளீட்டா மறந்துடுங்க. கார்மிக் இல்லைன்னா சோல்மேட்டை மேரேஜ் பண்ணிக்கோங்க. சந்தோஷமா செட்டில் ஆகி வாழுங்க. ஆனா உங்களுக்கு உங்க ட்வின் ஃப்ளேமே தான் வேணும்னா அதுக்கு உண்டான சார்ஜை எடுங்க. அதுக்கு நீங்க உங்களை ப்ரியாரிட்டியா வைக்கணும். ஆனா நீங்க இங்க யாருக்கு ப்ரியாரிட்டியை கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய ட்வின் ஃப்ளேம்க்கு தான். நீங்க உங்களுடைய லைஃப்பை பத்தி யோசிக்காம இல்லைன்னா ரொம்ப குறைந்த அளவுல மட்டுமே உங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டு உங்களுடைய பார்ட்னருடைய லைஃப்பை பத்தி ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அவங்களுடைய எனர்ஜி ஹை ஆகணும், அவங்க அவங்க வாழ்க்கையில நல்லா இருக்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எல்லாம் யோசிக்கிறீங்க. அவங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியணும்னு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நல்லது கெட்டது பத்தி தெரியுமா? அப்படி கேட்டா உங்களுக்கு சுத்தமா தெரியாது. ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய செல்ஃப் கேர் பவுண்டரிய செட் பண்ணிருக்கீங்களா? அப்படியெல்லாம் பார்த்தா இல்லவே இல்லையே. கார்மிக் வந்தாலும் சரி, சோல்மேட் வந்தாலும் சரி, ட்வின் ஃப்ளேம் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில உங்க லைஃப்ல ஆறுதலா 1-2 வார்த்தை பேசிட்டா போச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உங்களை லோ எனர்ஜிக்கு கொண்டு போயிட்டு அங்கேயே உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு உங்களுடைய செல்ஃப் எஸ்டீமே அந்த அளவுக்கு லோவா இருக்கு. உங்களை நீங்களே விரும்பாம இருக்கீங்களே. உங்களை நீங்களே எல்லாருமே அபியூஸ் பண்ண விடுறீங்க. ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டீங்க? உங்களை பயன்படுத்திக்கவும் உங்க மூலியமா அவங்க எல்லாருமே லாபம் அடையவும் மட்டும்தான் நீங்க இருக்கீங்க. உங்களை அவங்க எல்லாரும் பயன்படுத்திக்காம இருக்க ஸ்ட்ராங் பவுண்டரிஸே இல்லையே. உங்களை ஸ்ட்ராங்கா மாத்ததான் இந்த ஜெர்னி உங்க வாழ்க்கையில வந்திருக்கு. அப்போ நீங்க இன்னர் ஒர்க்கை செஞ்சே ஆகணும். அப்பதான் உங்களுக்கு செல்ஃப் கேர் பவுண்டரிஸ் எல்லாம் வைக்க முடியும். உங்களுக்கான கேர் நீங்க தான் உங்களுக்கு எடுத்துக்கணும். உங்க ட்வின் ஃப்ளேம் உங்களை கேர் பண்ண வர மாட்டாங்க. அவங்க உங்களுக்கு செப்பரேஷனையும் ட்ரிகரையும் மட்டும்தான் கொடுக்க வருவாங்க. அவங்க மட்டும் இல்ல, சோல்மேட்ஸா இருந்தாலும் சரி, அது மேஸ்குலினா இருந்தாலும் சரி, ஃபெமினினா இருந்தாலும் சரி, உங்களுடைய இந்த ஜெர்னிய நீங்க தான் முன்னோக்கி கொண்டு போகணும். உங்களுக்கான கேரை நீங்க தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி கார்மிக்ஸ் சோல்மேட்ஸும் கூட உங்களுக்காக எந்த கவனத்தையும் செலுத்திக்கிட்டே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கான இந்த ஜெர்னில நீங்க மட்டும்தான். அவங்களால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஆனா உங்க ஜெர்னியை நீங்க தான் சரியா கொண்டு போகணும். செல்ஃப் கேர், செல்ஃப் லவ் இதெல்லாம் கத்துக்க வேண்டியதா இருக்கு உங்களுக்கு. நீங்களே உங்களை ப்ரியாரிட்டியா மாத்தணும். உங்களுடைய ப்ரியாரிட்டியே உங்க பார்ட்னர்ல இருந்து எடுத்து உங்களுக்காக கொடுக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்க டிசிஷன் எடுக்க வேண்டியதா இருக்கு. நீங்க உங்க பார்ட்னர் கிட்ட 4 மணி நேரம் பேசுறீங்கன்னா அதே மாதிரி 4 மணி நேரம் உங்க பார்ட்னரை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு உங்களை பத்தி யோசிக்கணும். உங்களுடைய ப்ரையாரிட்டியே உங்க மேல வைக்கணும். அந்த 4 மணி நேரம் நீங்க உங்க பார்ட்னர் ஹை எனர்ஜிஸ்ல இருக்காங்களா, அவங்க உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்களான்னு இருக்கிறத விட்டுட்டு, அப்படியெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு நீங்க அந்த 4 மணி நேரம் புக்ஸ் படிக்க, மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. யோகா பண்ணுங்க. ஹெல்தி லைஃப் ஸ்டைலை வாழுங்க. உங்க ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் இன்னும் நல்லா உங்களுக்கு உதவ அதுல இன்னும் கொஞ்சம் அதிக கவனத்தை செலுத்துங்க. நீங்க உங்களுக்காக சில வேலைகளை பாருங்க.
அந்த 4 மணி நேரம் உங்க பார்ட்னருக்காக எதுக்கு கொடுக்குறீங்க? Why are you wasting your time? அவங்களுக்கு டிவைன் டைமிங் வரும். அப்ப அவங்களுக்கு ட்ரிகர்ஸ் கிடைக்கும். உங்க பார்ட்னருக்கு அந்த ட்ரிகர்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். உங்க பார்ட்னருக்கான ஹீலிங் ஒர்க்கும் நடக்கும். உங்க பார்ட்னர் இன்னர் ஒர்க்கை பண்ணுவாங்க. அவங்க ஹையர் அசெண்டிங் எனர்ஜிக்கு வர போறாங்க, கண்டிப்பா வருவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை. அந்த வேலையை யூனிவர்ஸ் பண்ணுவாங்க. உங்க பார்ட்னரை பத்தி கவலைப்படுறதை விட்டுட்டு உங்களுக்கான வேலையை நீங்க பாருங்க. எப்போ உங்க எனர்ஜி ஹையா மாறுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பார்ட்னருடைய எனர்ஜியும் ஹையா மாறிடும். ஆட்டோமேட்டிக்லி எந்த பார்ட்னர் அவங்க கண்ணை கட்டி போட்ட மாதிரி இருந்தாங்களோ, இவ்வளோ நாட்களா எந்த வேர்ஸ்ட் சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க இருந்தாலும் உங்க லவ், உங்க காதல் அவங்க கண்ணுக்கு தெரியாம இருந்துச்சோ, எப்போ நீங்க ஹையர் எனர்ஜில அசெண்ட் பண்றீங்களோ அவங்களும் அதே ஹையர் எனர்ஜிஸ்ல அசெண்ட் பண்ணியே தான் ஆக வேண்டியதா இருக்கு. ஏன்னா ட்வின் சோல்ஸ், பேட் சோல்ஸ். நீங்க இவ்வளோ நாளா கட்டி இருந்த அவங்க கண்ணும் தன்னால திறக்கும். ஏன்னா நீங்க இவ்வளோ சிரமப்பட்டு இவ்வளோ நம்பிக்கையை வச்சு யூனிவர்ஸ் கிட்ட இவ்வளோ சரண்டர் ஆகும்போது அந்த யூனிவர்சல் ஷிஃப்ட் அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் growthக்கான ஹையர் எனர்ஜிஸ்க்கு கொண்டு போங்க. உங்க பார்ட்னர் மேல இருக்கிற கவனத்தை மாத்தி உங்க மேல கவனத்தை வைங்க. இன்னர் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இதை ஏன் இன்னர் ஒர்க்குன்னு சொல்றோம், அவுட்டர் ஒர்க்குன்னு சொல்றது இல்லையே? ஏன் அப்படி? அது ஏன்னா அவுட்டர் ஒர்க்குனா நீங்க உங்க பார்ட்னர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். இன்னர் ஒர்க்குன்னு நம்ம சொல்றோம். அப்போ இன்னர் ஒர்க்குடைய மீனிங் என்ன? இன்னர் ஒர்க்குனா நீங்க உங்களுக்குள்ள வேலை பார்க்கணும், இன்னர் சைட்ல வேலை செய்யணும். நீங்க உங்களுக்காக உள்ளுக்குள்ள வேலை செய்யணும். ஸோ இப்போ நீங்க உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். செல்ஃப் கேர்ல அதிகமா இருக்கணும். செல்ஃப் லவ் பண்ணணும். உங்களோட லோயர் எனர்ஜிஸை ஹையர் எனர்ஜிஸ்க்கு கொண்டு வரணும். நெக்ஸ்ட் நீங்க உங்களை செல்ஃப் growthம் பண்றீங்க. செல்ஃப் growthுடைய அர்த்தம் என்ன? இந்த லோயர் எனர்ஜிஸ்லாம் இப்போ ஹை ஆயாச்சு. ஹை ஆகிறதுனாலையும் growth ஆகிறதுனாலையும் என்ன பிரயோஜனம்? இதே மாதிரி தான் டிவைன் மேஸ்குலின் அண்ட் டிவைன் ஃபெமினைனுக்கும் டெம்பரரி செப்பரேஷன் முடிஞ்சு மறுபடியும் மினி யூனியனுக்கு வரும்போது கூட தான் இவங்க 2 பேரோட எனர்ஜிஸும் நல்லா ஹையா இருந்துச்சு இல்லையா? அப்படி இருந்தும் கார்மிக் ஏன் டிவைன் மேஸ்குலினுக்கு அப்படி ஒரு ஹார்ட் பிரேக்க, அவ்வளோ ட்ரிகர்ஸை கொடுக்குறாங்க? ஏன்னா growth ஆகிறதும் ஹை எனர்ஜிக்கு போகிறதும் ஓகே தான். ஹை எனர்ஜிக்கு போனதும் கூட இவங்களுடைய எனர்ஜி ஒரே இடத்துல தங்கிடுது. அதுவும் ஹை எனர்ஜி தான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க ஒரு வேலையில இருக்கீங்க, மாசம் 1 லட்சம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல நீங்க 10 லட்சம் சம்பாதிக்கிறீங்க. இங்க நீங்க ஹை எனர்ஜிஸ்ல இருக்கீங்க. ஆனா 10 லட்சம் சம்பாதிக்கிறதுடைய அர்த்தம் இது இல்ல நீங்க வாழ்க்கை பூரா 10 லட்சம் தான் சம்பாதிக்கணும்னு, இல்லையா? அதுக்கும் மேல growthக்கு 20 லட்சம், 30 லட்சம், 50 லட்சம்னு அதுக்கும் மேலேயும் இருக்கு. அப்படிதானே? எனக்கு இந்த 10 லட்சம் போதும், அதுக்கு மேல வேண்டாம்னு சொல்லுவீங்களா என்ன? உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? அதே மாதிரிதான் இங்கேயும். இவ்வளவு நாளா நீங்க லோ எனர்ஜியில இருந்தீங்க. இப்போ முதல்ல நீங்க அந்த லோ எனர்ஜி பத்தி ரியலைஸ் பண்ணிருக்கீங்க. ஹை எனர்ஜிக்கு வரணும்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க, வந்திருக்கீங்க. லோ எனர்ஜியை அக்செப்ட் பண்ணிருக்கீங்க. ஃபர்கிவ்னஸ்க்கு வந்திருக்கீங்க. ஹையர் எனர்ஜிக்கு வந்திருக்கீங்க. இப்போ ஹையர் எனர்ஜி ஒரே இடத்துல ஸ்டேபிளா இருந்துடாம உங்களுக்கு growth இன்னும் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த growth எப்படி நடக்கும்னா, எப்போ நீங்க உங்களுடைய முழு சோல் பர்பஸையும் முழுமையா அடைய செய்யும் போதுதான். அதாவது எந்த காரணத்துக்காக நீங்க இந்த பூமிக்கு வந்தீங்களோ அந்த வேலையை செய்யணும்.
உங்களுடைய சோல் ஜெர்னிய மேல் நோக்கி கவர் பண்ணிக்கிட்டே போங்க. உங்க பார்ட்னர் மேல இருந்த கவனத்தை எடுத்துருங்க. டோட்டலா கம்ப்ளீட்டா எடுத்துருங்க. இப்போ உங்க பார்ட்னர் உங்க வாழ்க்கையில இல்ல அப்படின்னு நினைச்சுக்கோங்க. உங்களுடைய லைஃப பாருங்க, உங்களுடைய கேரியரை பாருங்க, உங்களுடைய ஃபேமிலிய கவனிங்க, ஹெல்த்தை கவனிங்க, உங்களுடைய சோல் பர்பஸ கவனிங்க. ஒருவேளை நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனா, நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில கவனத்தை செலுத்துறீங்கன்னா அதுல இன்னும் கவனத்தை செலுத்துங்க. முதல்ல நீங்க 1 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணிருந்தீங்கன்னா இப்ப 2 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க. நீங்க உங்க ஸ்பிரிச்சுவல் growth பாருங்க. எவ்வளவெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அவ்வளவு பிசிக்கல் வேர்ல்ட எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. முதல்ல குறைவா சம்பாதிச்சுட்டு இருந்தீங்களா, இப்போ அதிகமா சம்பாதிக்க என்னெல்லாம் பண்ணலாம்னு நல்லா யோசிங்க, அதை பண்ணுங்க. இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னா, உங்களை நீங்களே பெஸ்டா மாத்துறீங்க. ஸோ உங்களை நீங்க பெஸ்டா மாத்துங்க. உங்களுக்கான growth பாருங்க. உங்களுடைய பார்ட்னரை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு அவங்கள மறந்துருங்க. உங்களுடைய லைஃப் பர்பஸை முழுமையடைய வைங்க. ஏன்னா எப்பெல்லாம் நீங்க உங்க லைஃப் பர்பஸ்ல இருந்து தவறுறீங்களோ, தடம் மாறுறீங்களோ, இல்லைன்னா செய்ய விருப்பமே இல்லாம இருக்கிறீங்களோ, அப்போ உடனே உங்களுக்குள்ள செப்பரேஷன் வந்துடும். நீங்க உங்களுடைய யூனியன் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா, இல்லைன்னா உங்க யூனியனை தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அப்போ நீங்க உங்க லைஃப் பர்பஸ்ல இருந்து என்ன காரணத்துக்காகவும் அதை செய்ய தவறவே கூடாது. உங்களுடைய லைஃப் ஜெர்னியை கவர் பண்ணுங்க. உங்களுடைய சோல் ஜெர்னியை கவர் பண்ணுங்க. உங்களுடைய பர்பஸ்க்காக வாழுங்க. உங்க பர்பஸை என்னைக்குமே மறக்காதீங்க. எப்போ நீங்க உங்களுடைய பர்பஸ்க்காக வாழ ஆரம்பிக்கிறீங்களோ, சோல் ஜெர்னியை கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதன் முழு மனசோட செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பதான் உங்க பார்ட்னர் உங்க பின்னாடி பின்னாடி பின்னாடியே உங்க கூடவே தன்னால வருவாங்க. உங்க 2 பேருக்கும் யூனியன் அப்படின்றது சர்வ சாதாரணமா நடக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா, சரண்டர் டு டிவைன். இந்த சரண்டர் டு டிவைனுடைய அர்த்தம் என்னன்னா, நான் இதுக்கு முன்னாடியே இருந்த வீடியோஸ்ல சொல்லி இருக்கேன். உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் அந்த வீடியோஸ்லயே சொல்லி இருக்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நானா எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டேன். டிவைனுக்கு எது சரின்னு தோணுதோ, எப்போ டிவைன் டைமிங் வருதோ, எப்போ டிவைன் பர்பஸ்க்கான நேரம் வருதோ, அப்போ இந்த யூனியன் வரட்டும் அப்படின்னு இருக்கணும்னு. ஆனா அதுக்காக நீங்க உங்க இன்னர் ஒர்க்கை செய்யாம இருக்க முடியாது. நீங்க உங்களுக்கான வேலையை பார்க்கணும். இன்னர் ஒர்க் பண்றதுனால ரிசல்ட் எப்போ வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே காத்துக்கிட்டு இருக்கவும் கூடாது. உங்க வேலையை செய்யுங்க. ஆனா ரிசல்ட்டுக்காக ஆசைப்பட்டுக்கிட்டு மட்டுமே இருக்கக்கூடாது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, பிரதிபலன் பார்க்காம கடமையை செய்யணும்னு. அந்த மாதிரிதான் இதுவும். இதுதான் நம்ம சரண்டர் பண்றது அப்படின்னு சொல்றோம். இதை நம்ம இன்னொரு விதத்திலையும் சொல்லணும்னா, இதை வேறொரு வழியில சொல்லணும்னா கர்மாவின் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீ செய்யற ஒவ்வொரு செயலும் கர்மா உங்களை பெஸ்டா மாத்துறதுக்காக தான், உங்களை சிறந்த ரூபத்துக்கு கொண்டு போறதுக்காக தான். நீங்க எந்த செயலை செஞ்சாலும் அது வேற யாருக்காகவும் இல்லை, உங்களுடைய ஆன்ம வளர்ச்சிக்காகவும் உங்களுடைய மாற்றத்துக்காகவும் தான். ஈஸியா சொல்லணும்னா, கர்மா நிலைனா நான் செய்யற செயல்களாலதான் நான் நல்லவனா இருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்ச ஒரு நிலை தான் அந்த நிலை. அந்த கர்மாவின் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, உங்க யூனியன் நடக்குமா நடக்காதா, இதையெல்லாம் டிவைன் அந்த யூனிவர்ஸ் கையில விட்டுடுங்களேன். நீங்க உங்க வேலையில சின்சியரா இருக்கணும், அதுதான் முக்கியம். ஒரு ஜாப்ல பாஸ் உங்களை ப்ரமோட் பண்றாங்களா இல்லையா, அது உங்க கையில இல்லை. அதே மாதிரி டிவைன் டைமிங் உங்க கையில இல்லை, டிவைன் பர்பஸும் உங்க கையில இல்லை. உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இதுதான் உங்களுடைய கடைசி ஜென்மமா, இல்ல இன்னும் எத்தனை ஜென்மம் இருக்குதுன்னு. இதுக்கு பிறகும் உங்களுக்கு இன்னொரு ஜென்மம் எடுக்க வேண்டியதா கூட இருக்கலாமே. இந்த பர்த்ல யூனியன் நடக்குமா அல்லது அடுத்த பர்த்ல நடக்குமான்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா. ஆனா அது முழுக்க முழுக்க உங்களை தான் கண்டிப்பா டிபெண்ட் பண்ணியிருக்கு. நீங்க எவ்வளோ இன்னர் ஒர்க்கை செய்றீங்களோ உங்க ஜெர்னி முழுமையா கம்ப்ளீட் ஆகும்.
ஆனா நீங்க இன்னர் ஒர்க் செய்யாம இருந்தா அடுத்த ஜென்மம் எடுக்க வேண்டியதா இருக்கும். அந்த ஜென்மத்திலையும் இந்த ஜெர்னி நடக்கும். எப்ப வரைக்கும் நீங்க இதுக்கு தயாராகாம இருக்கிறீங்களோ அப்ப வரைக்கும் இந்த ஜெர்னி தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். எப்போ நீங்க இந்த ஜெர்னிக்கு வர ரெடி ஆகுறீங்களோ அப்ப வரைக்கும் உங்க யூனியனுக்காக. ஸோ உங்க வேலை உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேலையை செய்யறது மட்டும்தான். உங்களை நீங்களே ஹையர் எனர்ஜிக்கு கொண்டு போறது. இதுதான் உங்களுடைய சோல் பர்பஸே. இந்த சோல் பர்பஸை நீங்க முழுமையா செஞ்சுக்கிட்டே இருங்க. அதே மாதிரி உங்க லைஃப்லயும் க்ரோ செஞ்சுட்டே இருங்க. உங்க பார்ட்னரை கொஞ்சம் விட்டுடுங்க. இப்ப அவங்க உங்க பின்னாடியே வந்துதான் ஆகணும். ஏன்னா அவங்க உங்களோட பேட் சோல். அதனால சரண்டர் டு டிவைன் அப்படின்னா என்னன்னா, ஒரு இன்ஃபினைட் ஃபெய்த் இருக்கணும் டிவைன் மேல, யூனிவர்ஸ் மேல. எது நடக்குதோ என் நன்மைக்காக தான் நடக்குது. இப்ப வரைக்கும் அதுக்கான நேரம் வரலைன்னா என்னுடைய வேலை இன்னும் முழுமை அடையல. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுடைய ப்ரமோஷன் கிடைக்க போறதே இல்லைன்னு, அப்போ நீங்க உங்க வேலையை பார்ப்பீங்களா என்ன? செய்ய மாட்டீங்க. உங்களுக்காக க்ரோத் பண்ணுவீங்களா? செய்ய மாட்டீங்க. ஜெர்னி முன்னோக்கி போகுமா என்ன? போகாது. ஸோ இத டிவைன் கையில விட்டுடுங்க. சரண்டர் பண்ணிடுங்க டிவைன் கிட்ட. இன்ஃபினைட் ஃபெய்த்தை வைங்க டிவைன் மேல. உங்களுடைய வேலை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சீரியஸா கவனத்தோட செய்யறது மட்டும்தான். பாஸ் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கறதும் கொடுக்காததும் அது அந்த பாஸுடைய கையில தானே இருக்கு. சரிதானே? ஸோ நமக்கு இந்த ஜெர்னியில் இன்னர் ஒர்க்கை செஞ்சே ஆகணும். நமக்கான க்ரோத்துக்காக பண்ணணும். நம்ம தான் ஹையர் எனர்ஜிக்கு அசெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. எப்போ நம்ம ஹையர் எனர்ஜியில் அசெண்ட் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளே இந்த ரிலேஷன்ஷிப்கான சார்ஜை எடுக்கிறோம். அந்த டைமில் தான் நம்மளுடைய பார்ட்னரும் அவங்களா முன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு சார்ஜ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கும் மிரர் எனர்ஜி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எப்ப நம்ம நமக்கான வேலையை செஞ்சு ஹையர் எனர்ஜிக்கு வரோமோ நம்ம பார்ட்னரும் ஹையர் எனர்ஜிக்கு வந்துருவாங்க. அப்படி இல்லாம நம்ம சார்ஜ் எடுக்கலன்னா பிளேமிங் எனர்ஜிஸ்லயே இருந்தா ஏன் பார்ட்னர் போயிட்டாங்க, அவங்க தான் மன்னிப்பு கேட்கணும், அவங்க தான் முதல்ல வரணும், அவங்க தான் முதல்ல என்கிட்ட பேசணும், அவங்களே மறுபடியும் என்கிட்ட வரட்டும், அவங்க தான் இந்த ரிலேஷன்ஷிப்கான ஸ்டாண்ட் எடுக்கணும்னு நீங்க உங்க பார்ட்னர் மேல சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா அப்போ எல்லாத்தையும் உங்க பார்ட்னர் கிட்டயே விட்டுடுங்க. அவங்க கிட்டே விட்டுடுங்களேன். எப்போ அவங்களுக்கு உங்ககிட்ட டைம் பாஸ் பண்ணணும்னு தோணுதோ அப்போ உங்ககிட்ட வருவாங்க. அப்படி இல்லைன்னா உங்க கூட டைம் பாஸ் பண்ண விருப்பம் இல்லையா, வரமாட்டாங்க. உங்களை அப்படியே விட்டுடுவாங்க, யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி. ஸோ இதெல்லாம் தேவையா? பார்ட்னர் கிட்ட சரண்டர் பண்ணக்கூடாது. உங்களுக்காக நீங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுங்க. டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணுங்க. பார்ட்னர் கிட்ட எல்லாம் சரண்டர் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில ஹையர் எனர்ஜிக்கு வாங்க. உங்க பார்ட்னரும் ஹையர் எனர்ஜிக்கு வருவாங்க, தன்னால வருவாங்க. அண்ட் 2 பேரும் டிவைன் கிட்ட இந்த ஜெர்னியை சரண்டர் பண்ணும்போது 2 பேருக்கும் ஹீலிங் நடந்து முடிக்கும் போது 2 பேரும் ஹையர் எனர்ஜிஸ்ல அவேக்கன் ஆனதுக்கு அப்புறம் 2 பேரும் ஹையர் எனர்ஜிக்கு வந்துட்டு இப்படி நடக்கும்போது ட்வின் ஃப்ளேம்ஸுடைய யூனியன் தன்னால நடந்தே தீரும். உங்களுடைய யூனியன் நடந்தே தீரும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. பார்ட்னர் மேல இருக்கிற கவனத்தை எடுத்துடுங்க. இன்னர் ஒர்க்கை பண்ணுங்க. உங்களுக்கான ஒர்க்கை பண்ணுங்க. பார்ட்னரை மறந்துடுங்க. ஏன்னா இதுதான் உங்களுக்கு இன்னர் ஒர்க் பண்ண வேண்டிய நேரம். இந்த செப்பரேஷன் எதுக்காக வருது அதனெல்லாம் யோசிச்சிங்களா? உங்களுடைய முழு கவனமும் உங்களுடைய பார்ட்னர் கிட்ட தான் போகுது. ஸோ யூனிவர்ஸ் உங்களுடைய பார்ட்னரையே உங்ககிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துடுறாங்க. உங்க லைஃப்ல இருந்தே உங்களுக்கு ஒரு செப்பரேஷனை கொடுக்கறாங்க. நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸ்க்கு உங்க 2 பேரையும் கொண்டு வராங்க. இதெல்லாம் ஏன்? நீங்க உங்களுக்கான கடமையை செய்யணும்னு தான் அவங்கள உங்க வாழ்க்கையில இருந்து எடுக்கிறாங்க.
விட உன்னுடைய பார்ட்னரை, உனக்கான வேலையை செய்யின்னு யூனிவர்ஸ் உங்ககிட்ட இதைத்தான் சொல்றாங்க. உங்களுடைய பார்ட்னர் உங்ககிட்ட பேசலைன்னா, பேச மாட்றாங்கன்னா, அவங்களுக்கு உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீங்க உங்களுக்கான வேலையை செய்யலைன்னும் போது அவங்க எப்படி உங்ககிட்ட வந்து பேசுவாங்க? என்னைக்கு நீங்க உங்களுக்கான வேலையை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களுடைய செல்ஃப் கேர், செல்ஃப் லவ், செல்ஃப் growth உடைய எனர்ஜிஸ்ல அப்பதான் உங்களுடைய பார்ட்னர் கிட்ட இருந்து மெசேஜ் வரும். அப்படி ஒரு மெசேஜ் வரலன்னா அப்ப சொல்லுங்க, 100% மெசேஜ் வரும். உங்களுடைய எனர்ஜி ஹையா ரைஸ் ஆகும்போது. இந்த ஜெர்னியே அப்படிதான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. எப்ப வரைக்கும் உங்களுடைய எனர்ஜி ஹை ஆகாம ரைஸ் ஆகாம இருக்கோ, அப்ப வரைக்கும் உங்க பார்ட்னர் கிட்ட இருந்து எந்த மெசேஜும் வராது. உங்க பார்ட்னர் உங்ககிட்ட வரவும் மாட்டாங்க, உங்களை நினைக்க கூட மாட்டாங்க. உங்க 2 பேருக்கும் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்கும். உங்க செப்பரேஷன் கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கும். நீங்க உங்களுடைய இன்னர் ஒர்க்கை செய்வீங்களா இல்லையா அப்படின்றது முழுக்க முழுக்க உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க இன்னர் ஒர்க்கு சில மாசம் செய்ய போறீங்களா, சில வருஷம் செய்ய போறீங்களா, இல்ல சில ஜென்மங்கள் கடந்து அதுக்கப்புறம் கூட செய்ய போறீங்களா அப்படின்றது அது எல்லாமே டோட்டலி உங்க முடிவு தான். இந்த ஜெர்னியே உங்க கையில தான் இருக்கு. என்கிட்ட நிறைய பேர் கேக்குறீங்க, எங்க யூனியன் ஆகுமா ஆகாதா, என்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ தெரியல மேம், ஃபியூச்சர் அவுட்கம் எப்படி இருக்கும்னு தெரியல, அப்படியெல்லாம் கேக்குறீங்க. ஃபியூச்சர் உங்களை தான் டிபெண்ட் பண்ணுது. நீங்க உங்களுக்கான வேலைகளை சிரமம் பார்க்காம செய்றீங்கன்னா உங்களுக்கு யூனியன் நடக்கும். அப்படி இல்லாம இன்னர் ஒர்க் செய்ய விருப்பம் இல்லாம இருக்கிறீங்கன்னா யூனியன் நடக்காது, அவ்வளவுதானே. சில சேனல்ஸ்ல ட்வின் ஃப்ளேம்ஸ் பத்தி பேசுறாங்க, ஆனா சரியான இன்னர் ஒர்க்கை பத்தி சொல்லவே மாட்றாங்க. ஏன்னா அவங்க இன்னர் ஒர்க்கை செய்யாம கூட இருக்கலாம். மெடிடேஷன், ஷேடோ ஹீலிங், செல்ஃப் ஒர்க் இல்லாம ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி ஸ்மூத்தா போகவே போகாது. பட் சிலர் இதை ஸ்கிப் பண்ணி ஈஸி ஸ்டோரிஸை மட்டும் சொல்றாங்க. ட்வின் ஃப்ளேம் யூனியன்னா 2 பேரும் மேஜிக்கலி சேர்றது கிடையாது. அது செல்ஃப் growth பிளஸ் இன்னர் பீஸ், அது மூலியமா மட்டுமே நடக்கும். இந்த மாதிரி சேனல் சொல்றத மட்டுமே நம்பினா கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஆனா உண்மையான ட்வின் ஃப்ளேம் பாத் எப்பவுமே உங்களுக்குள்ள போய் உங்க ஓன் ஹீலிங் செய்யறதுல தான் இருக்கு. அதுலதான் ஆரம்பிக்குது. மெடிடேஷனையும் இன்னர் ஒர்க்கையும் தவிர ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில எவ்வளவு செலவு பண்ணினாலும் சரி, எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது. இத சொல்லாம இருக்கிறது ரொம்பவே பிக்கஸ்ட் மிஸ்கைடன்ஸ். சேனல்ஸ் வச்சு ட்வின் ஃப்ளேம் ஜெர்னியை பத்தி பேசிட்டா அதெல்லாமே அவங்களும் ஃபாலோ பண்றாங்கன்றது அர்த்தம் கிடையாது. மெடிடேஷன் டெய்லி பண்ணணும்னா டிசிப்ளின் வேணும். அதனாலதான் அவங்க அதை ஃபுல்லா அவாய்ட் பண்றாங்க. இன்னர் ஒர்க்குக்கு மெயின் கீ மெடிடேஷன் தான். ஆனா சிலர் செய்யல, அதனால அவங்க ஆடியன்ஸ்க்கு சொல்லவும் மாட்றாங்க. ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில இந்த மாதிரி மைண்ட் செட் உங்க growth-ஐ ஸ்டாப் பண்ணும். ஆனா உண்மையா ஹீல் ஆகணும்னா மெடிடேஷனை தவிர வேற வழியே இல்லை. ஸோ அவங்க செய்யறாங்களோ செய்யலையோ, அத அவங்க சொல்றாங்களோ சொல்லலையோ, நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. மெடிடேஷன் தான் உங்க சோல் பவரை ஓபன் பண்ற ஒரு ரியல் டூல். ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில மெடிடேஷனை அவாய்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ரீயூனியன் நடக்கிறது ரொம்பவே கஷ்டம். கொஞ்சம் சிரமம் பார்க்காதீங்க. பெர்மனன்ட் ரீயூனியனுக்கு வரணும்னா அப்ப உங்க எனர்ஜி ஹையா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். எப்ப நீங்க இந்த ஜெர்னில இருக்கிறீங்க அப்படின்னு தெரிய வருதோ, அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய அவேக்கனிங்க்கு அப்புறம் நீங்க உங்களுடைய இன்னர் ஒர்க்கை கண்டிப்பா அந்த மெடிடேஷனையும் செய்ய ஆரம்பிக்கணும். அப்படி நீங்க ஆரம்பிச்சு செய்யும் போது உங்களுடைய எனர்ஜி ஹையா மாற ஆரம்பிச்சிடும். டிவைன் ஃபெமினைன் ஒரு கம்ப்ளீட் சோலா மாறிடுவீங்க. அதே மாதிரி டிவைன் மாஸ்குலினும் ஒரு கம்ப்ளீட் சோலா மாறுவாங்க. டிவைன் மாஸ்குலினும் அவங்களுக்கான வேலையை செய்யும் போது, டிவைன் ஃபெமினைனும் தனக்கான வேலையை செய்யும் போது, இந்த 2 பேரும் டிவைன் கிட்ட சரண்டர் ஆகும் போது, அப்போ யூனியன் ஏன் நடக்காது? ஆப்வியஸ்லி நடக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இன்னர் ஒர்க்கை செய்ய வேண்டியதா இருக்கு. ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரியலைஸ் பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணுங்க, எல்லாரையும் மன்னியுங்க,
செல்ஃப் கேர், செல்ஃப் லவ் எனர்ஜிஸ்க்கு வாங்க. ஸ்பிரிச்சுவல் growth பண்ணுங்க. டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணுங்க. இதுதான் இன்னர் ஒர்க். இதுதான் இன்னர் ஒர்க்குன்னு சொல்றோம். இப்போ நீங்க இதுல ஃபர்கிவ்னஸை கொடுத்துருவீங்க. மனசார மன்னிக்கணும். இதுக்கெல்லாம் எந்த ப்ராப்பர் மேனிஃபெஸ்டேஷனும் தேவையில்லை. ஆனா சிலது ஒப்பனோ மெடிடேஷன் இந்த மாதிரி சிலதெல்லாம் இருக்கு. எவ்வளோ மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் அடுத்த வீடியோல பார்ட் 3ல கவர் பண்றேன். டீட்டெயிலா சொல்றேன். ஆனா இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னர் ஒர்க்குடைய கிரவுண்டிங் என்னன்னு, இன்னர் ஒர்க்குடைய ஃப்ளோ சார்ட் எப்படி இருக்கும்னு, பேசிக் எப்படிப்பட்டதா இருக்கணும்னு, இன்னர் ஒர்க் எப்படி ஆரம்பிக்கணும், எனர்ஜியில் லெவல் பை லெவல் எப்படி ஷிஃப்ட் நடக்குது, இப்படி தான் இருக்கணும் இன்னர் ஒர்க். அண்ட் இந்த இந்த ஸ்டெப்ஸை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது அவசியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ரியலைஸ் பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணுங்க, உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பாருங்க, சார்ஜ் எடுங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிறவங்களை ஃபர்கிவ் பண்ணுங்க. செல்ஃப் கேர், செல்ஃப் லவ் க்ரோ ஆகுங்க. ஹையர் எனர்ஜிஸில் அசென்ட் பண்ணுங்க, சரண்டர் பண்ணுங்க. இதுதான் இன்னர் ஒர்க். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க இன்னர் ஒர்க் சம்மந்தமான இந்த வீடியோவை இன்னுமே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி நிறைய பார்ட்ஸு டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பண்ணுறோம். நம்ம அதையெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் இதுவும் என்னோட ரொம்பவே டீட்டெயில்டு செஷனாக இருந்திருக்கும், லாங் வீடியோவாக தான் இருக்கும். பட் இதில் உங்களுக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா இது கூடவே நான் அந்த ஸ்டேஜஸை பற்றியும் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனால தான் லாங்காக இருக்குது. இதை முடிஞ்ச வரைக்கும் தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கிராட்டிடியூடை ஒரு தேங்க்ஸ் மூலியமா நீங்கள் ஷோ பண்ணலாம். எனக்கும் ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ரெஸ்பான்ஸ் அதனால தான் எனக்கு ஒரு எனர்ஜியே பம்ப் ஆகுது. அதனால தான் நான் இன்னுமே அதிகமாக எவ்வளவு பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அப்படின்ட்டு டிவைனோட கைடன்ஸோட கொடுக்குறேன். இதையெல்லாம் நான் சர்வசாதாரணமாக நான் ரெடி பண்ணுறது கிடையாது. ஒரு வீடியோவை நான் போஸ்ட் பண்ணும்போதும் அது டிவைன் கைடன்ஸோட தான் பண்ணுறேன். டிவைன் சைன் அதெல்லாம் வாங்கி தான் நான் பண்ணுறேன். ஸோ இது யாருக்கெல்லாம் ரீச் ஆகணுமோ அவங்க எல்லாருக்குமே ரீச் ஆகும். உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்க போகுது. ட்வின் ஃப்ளேம்ஸ் உடைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கான இன்னர் ஒர்க் வீடியோ தான் அதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அந்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ மை டிவைன் சோல்ஸ்.